கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான தலைப்பு, கொடுக்கும் கை ஆசீர்வதிக்கப்படும். வேதவசனம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். அன்பானவர்களே, இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அழகான உண்மை என்னவென்றால், கொடுப்பது நம்மை ஏழையாக்காது, மாறாக தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக்கும். ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவன் தாய் மதிய உணவு கொடுத்து அனுப்பினார். வழியில் ஒரு வயதான பசி நிறைந்த ஒரு ஐயாவை பார்த்தார். அந்த நபர் மிகவும் பசியில் வாடுவதை அறிந்த அந்த சிறுவன் தன்னிடத்தில் இருந்த 2 ரொட்டிகளில் ஒன்றை அந்த ஐயாவுக்கு கொடுத்தார். கொடுக்கும் பொழுது அவனுக்கு நன்றாக தெரியும், 2 ரொட்டிகளில் ஒரு ரொட்டியை அவருக்கு கொடுப்பது நிமித்தமாக ஒரு ரொட்டி மாத்திரம் நாம் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு பசி அதிகமாக இருக்குங்கிறது தெரிந்தும் அந்த நிலையிலும் கூட மற்றவருடைய பசியை அவன் ஒரு பொருட்டாக எண்ணின நிமித்தமாக தன்னிடத்தில் இருந்த ஒரு ரொட்டியை அந்த வயதான ஐயாவுக்கு கொடுத்தான். நாம் பசியா இருக்க போகிறோமோ என்ற எண்ணத்தோடு அவன் இருக்கிற அந்த வேளையில, ஸ்கூல் முடிந்து மதிய நேரம் உணவு இடைவெளி வேளையில அவன் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட முடித்த அந்த தருணத்துல அவனுக்கு மிகவும் பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவன் பக்கத்தில் இருந்த வேறொரு சிறுவன், வேறொரு மாணவன் தன்னுடைய உணவை அவனோடு பகிர்ந்து கொண்டான். இதிலிருந்து அந்த சிறுவன் ஒரு அழகிய பாடத்தை கற்றுக்கொண்டான். நாம் பிறருக்கு உதவும் பொழுது தேவன் நமக்காக வேறு வழியில் உதவியை அனுப்புகிறார். நீதிமொழிகள் 22:9 கூறுவது போல, கருணையுள்ள மனதுடன் பிறருக்கு உதவுகிறவர் ஆசீர்வதிக்கப்படுவார். நம்மிடம் அதிகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய நம்மளால் என்று உதவி, ஒரு சிறு புன்னகை கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம், நான் யாருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? கொடுக்கும் இதயத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரா?